இப்படி யாருமே இல்லாம டிவி பார்க்கறது கூட ஒரு சந்தோஷமா தான் இருக்குல்ல. சரி, நம்ம இதை சாப்பிடுவோம். அப்புறம் என் தங்கச்சி வந்தா அவளுக்கும் பங்கு வைன்னுவாங்க. ஏ சத்யா, நீ மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, எனக்கும் கொஞ்சம் கொடு. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி கத்துற? என்னது, நான் கத்துறேனா? இன்னைக்கு சண்டே தானே, உன்னை அம்மா படிக்க தானே சொன்னாங்க. நீ என்ன டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்க? நான் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். நீ தான் காலையில இருந்து விளையாடிட்டே இருக்க. நான் அம்மா கிட்ட போய் சொல்லவா? இரு இரு, நான் அப்ப அம்மாவை கூட்டிட்டு வரேன், நீ அம்மா கிட்டே பேசிக்கோ. அம்மா, அம்மா, இந்த சத்யா என்ன பண்றா பாருமா. ச்சே, எவ்வளோ நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ள இவ வந்து இப்படி பண்ணிட்டாளே. நமக்கு என்ன பயமா என்ன? நம்ம தான் எல்லாமே படிச்சுட்டோமே. அம்மா கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு வரட்டும், நம்ம அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். ஏ சத்யா, என்ன தாண்டி உங்க 2 பேருக்கும் பிரச்சனை? கொஞ்ச நேரமாட்டு நிம்மதியா இருக்க விடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை, சண்டை சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. அம்மா, அம்மா, இல்லம்மா, நான் காலையிலேருந்து படிச்சிட்டு இருந்து ரொம்ப டயர்டாகி ரொம்ப தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுமா. அதனால தான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு போய் என்கிட்ட வந்து நீ ஏன் இப்படி பண்ற, எந்திச்சு போ அப்படின்னு சொல்றாமா. அம்மா, அவ நீ வரதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டு இருந்தா, இப்ப நீ வந்தோன்னு எப்படி அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சிருக்கா பாரு. அப்பதான் காலையில இருந்து படிச்சாலாமே, நீ கொஞ்சமாட்டு படிச்சியா? படிச்சுட்டு தான் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள நீ அவகிட்ட சண்டைக்கு போயிடுவியே. நீ எவ்வளவு படிச்ச எனக்கு சொல்லு பாப்போம். அம்மா, அவ பின்னாடி பாருமா, உனக்கு பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றதுல நீ நம்புற பாத்தியா? அம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா, சும்மாதாம்மா நிக்கிறா. அவதாம்மா போய் சொல்லிக்கிட்டே இருக்கா. அம்மா, அவதாம்மா போய் சொல்றா. அவ டான்ஸ் ஆடிக்கிட்டு தாம்மா இருந்தா. நீ திரும்புறதுக்குள்ள அம்மா சும்மா நிக்கிறா. நீ அவ படிச்சா படிச்சா சொல்லுடா. நீ வேணா அவ படிச்சதெல்லாம் கேளுமா, அவ ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னா அவ படிக்கவே இல்லை. ஆமா, இப்ப வந்து போன் சவுண்டு தானே. உன் போன் தான் நீ என்கிட்ட காலையிலேயே கொடுத்துட்டிய. எப்போ எடுத்த? அப்படி படிச்சியா படிக்கலையா? அம்மா, அது ஃபோன் சவுண்ட்லாம் இல்லம்மா, அது சும்மா டிவியில ஃபோன் சவுண்டு. நீ என்கிட்ட என்னம்மா ஃபோன் இருக்கு, உன்கிட்ட தானம்மா இருக்கு. அம்மா, பொய் பொய். டிவி சும்மா பாட்டு தாம்மா ஓடுது, அதுல எங்கம்மா ஃபோன் சவுண்ட்லாம் இருக்கு? அவதாம்மா ஃபோன் வச்சிருக்கா, அவ படிக்கவே இல்லை. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அவளை செக் பண்ணுமா. சத்யா, உண்மையை சொல்லு. போன் வச்சிருக்கியா இல்லையா? படிச்சியா படிக்கலையா? உண்மையை சொன்னா விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்? அம்மா, அது ஃபோனு அப்போ யாரோ ஃபோன் பண்ணாங்கம்மா, என் ஃப்ரெண்டு யாரோ, அதாம்மா எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் அதை வைக்கவே மறந்துட்டேம்மா. ஆனால் நான் படித்தேம்மா. நான் வேணா திருப்பி போய் படிக்கிறேம்மா. போனை ஒழுங்கா கொடுத்துட்டு போ. ஒழுங்கா போய் படி. நீ மட்டும் மார்க் கம்மியா எடுத்த, அதுக்கப்புறம் நான் இந்த வாட்டி கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் உன்னால டிவியே பார்க்க முடியாது. பாத்துக்கோ. இதோம்மா, இப்போ போய் படிக்கிறேன். இப்போ போய் படிச்சிருவேன். நான் இப்போ போய் படிப்பேன். அம்மா, பாத்தியாம்மா உன்னை எப்படி ஏமாத்திருக்கான்னு? அவ என்ன சொன்னா, தலை வலிச்சா டிவி பாக்குறேனா? யாராவது தலை வலிக்கு டிவி பார்ப்பாங்களாம்மா? தூங்க தானம்மா செய்வாங்க. பாத்துக்கோ, நான் தான் நல்ல பொண்ணு. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன். நான் காலையில விளையாடின கொஞ்ச நேரம், அப்புறம் நான் படிச்சேன். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். சரியாம்மா, நான் கொஞ்ச நேரம் டிவி பாக்குறேன். என்ன இந்த அம்மா நம்மளையும் இப்படி முறைக்கிறாங்க? இப்ப என்ன தப்பா சொல்லிட்டோம்? ஐயோ, என்ன பண்ண போறாங்களோ? என்னது, டிவி பார்க்க போறியா? நீயும் காலையில விளையாண்டல, அவ கூட சேர்ந்து போய் படி போ. 2 பேரும் திருப்பி ஒன்றும் படிச்சா ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டேன். போய் படி போ. டிவி பார்த்து கண்ணு தான் பாலா போகும். போய் படி போ. என்னடா இது, நமக்கே ரிப்பீட் அடிச்சிட்டாங்க. சரிம்மா, முறைக்காத. போறேன் போறேன், இதோ கிளம்பிட்டேன் படிக்க. அப்பா, ஒரு வழியா 2 பேரையும் டிவி முன்னாடி எடுத்து துரத்தியாச்சு. லீவ் விட்டா போதும், காலையில இருந்து டிவியை பிடிச்சிட்டு நமக்கு தரவே மாட்டாங்க. இப்ப வாட்டும் உட்காந்து டிவி பார்க்கலாம் நம்ம கொஞ்ச நேரம். இந்த ரிமோட் எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. இதோ இருக்கு, இதோ இருக்கு. இப்பதான் நம்மளால கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண முடியுது. இவங்க 2 பேர் சண்டையை ஓச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது.